வணக்கம். தினம் ஒரு கதையில அடுத்த குட்டி கதையோட இன்னைக்கு வந்துட்டேன். இன்னைக்கு கதையோட தலைப்பு மேய்ப்பவனும் ஆடும். ஒரு ஆடு மேய்க்கிறவன் இருந்தானா, அவன் எப்பயுமே ஆடுகளை மேய்ச்சிட்டு டெய்லி காலையில போயிட்டு சாயந்தரம் வருவானா. அதுதான் அவனுடைய வேலை. ஒரு நாள் இப்படி ஆடு மேய்ச்சிட்டு போயிட்டு இருக்கும் போது சாயந்தரம் ஆடை ஓட்டிக்கிட்டு வரதுக்கு அவன் எப்பயுமே ஒரு சத்தம் கொடுப்பானான். அதாவது விசில் அடிக்கிற மாதிரி ஒரு சத்தம். அதை கொடுத்தாக்கா எல்லா ஆடுங்களும் சரி நம்ம கிளம்ப வேண்டிய டைம் வந்துடுச்சு, நம்ம மேய்க்கிறவன் கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்றா வந்துருமா. அப்படி அவன் அந்த சத்தம் கொடுத்தும் ஒரு ஆடு மட்டும் திருப்பி வராமல் அது இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்துச்சான். இவனுக்கு ரொம்ப கோவம் என்ன பண்ணானா, ஒரு கல் எடுத்து அதை நோக்கி அடித்தானா. அப்போ அந்த கல் பட்டு அவனோட கொம்பு, அந்த ஆட்டோட கொம்பு கொஞ்சம் உடஞ்சிச்சான். பாதியாக பெருசாக இருந்த கொம்பு கொஞ்சம் உடஞ்சிட்டு குட்டி ஆயிடுச்சான். அதை பார்த்ததும் இவன் பதறி போய் ரொம்ப பயந்து போய் அந்த ஆட்டுக்கிட்ட போய் அதை தடவி கொடுத்து அதை சமாதானப்படுத்தி அந்த ஆட்டுக்கிட்ட சொல்கிறானா, நான் உன்னோட கொம்பை உடச்சிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு, இதை எஜமானர்கிட்ட சொல்லாத, ஓனர்கிட்ட சொல்லாத அப்படின்ற மாதிரி அந்த ஆடுகிட்ட கேட்குறானா. அந்த ஆடு சொல்லிச்சான், நான் வேணா சொல்லாமல் இருப்பேன், என் கொம்பை பார்த்து அவர் கண்டுபிடிச்சிருவாரே, இது கூட தெரியாமல் இருக்கே முட்டா பயலே அப்படின்னு சொல்லி சிரிச்சுதான். அப்புறம் தான் அவனுக்கு தெரிஞ்சிச்சான் அவனோட தப்பு. நம்ம பண்ண தப்பு, ஒத்துட்டு இருந்திருக்கணும், இப்படி பொய் சொல்ல நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி அவன் தப்பை நினச்சி பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லி அந்த தப்பு திருத்திக்கிட்டானா. அவ்வளோதான் இந்த கதை முடிஞ்சிச்சு. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, இப்போ ஒரு தப்பு பண்ணிட்டாக்கா அதை நம்ம ஆமாம் இது நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த தப்பை ஒத்துக்கிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு அதை திருப்பி பண்ணாமல் அடுத்த தடவை அதை திருத்திக்கிட்டு இன்னும் நம்ம நல்லபடியாக அதை பண்ணணும் அப்படின்னு நம்ம நல்ல விஷயத்தை நோக்கி நம்ம போகணும். அந்த தப்பை மறைக்கிறதுக்கு போய் சொல்லி பொய் மேலே பொய், அந்த மாதிரி இன்னொரு நிறைய தப்புகளுக்கு தான் அது வழிவகுக்கும் அந்த பொய்கள். அதனால ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அதை மறைக்காம அதை நேர்மையாக உண்மையாக ஆமாம் நான் இது ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதை நம்ம அடுத்த தடவை வராமல் நம்ம இதை திருத்திக்கணும் அப்படின்னு நம்ம தப்பை திருத்திக்கிட்டா அது நம்ம வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்றதான் இந்த கதையிலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோட சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.